வெளிநாடுகள்ல போயும் அறிவத்தின் கூட்டம் மானத்தை வாங்குது. Due to the incident that happened today and the incidents in the past, you are going to be trespassed from this target. That means if you come back inside this target. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். ஒரு ஆன்டி ஒருத்தர், அதுவும் யூரோப் நாட்டில் கடை ஒன்றுக்கு போகிறாங்க. போயிட்டு கடையிலேருந்து பொருட்களை திருடுறாங்க. ஸ்டோர்லேருந்து பொருட்களை திருடிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க. போய் கொஞ்ச நேரத்திலேயே போலீஸுக்கு தகவல் போய் உடனடியாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சு விசாரிக்கும்போது நான் அந்த தவறை செய்யலை, அந்த ஏதோ நான் காசு கொடுக்க மறந்துட்டேன், அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன மாதிரி மழுப்பி அந்த அதிகாரிகளை இன்னும் கோபம் ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. தயவு செய்து ஒன்றை புரிஞ்சுக்கோங்க, இந்த வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் எங்களுடைய மற்றைய சகோதரர்களையும் சேர்த்துதான் பாதிக்கும். ஒரு இந்தியரோ ஒரு இலங்கையரோ ஒரு எந்த ஒரு நாட்டவரோ அவர் ஒருவர் தப்பு பண்ணும்போது அந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் அது பாதிக்கும். எல்லாரையும் ஒரே டார்கெட்லேயே பார்ப்பாங்க. இப்போ ஒரு இந்திய பெண்மணி இதை திருடிட்டாங்க, ஒரு இலங்கை பெண்மணி இதை திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது மற்ற அனைத்து இலங்கை பெண்மணிகள் வந்தாலும் அவங்க ஜெனிவினா அந்த இடத்துல பல காலமாக கஸ்டமராக இருந்தவங்களா இருந்தாலும் அதுக்கு பிறகு அவங்க வரும்போது அவங்க பணம் கொடுத்து தான் வாங்கினாலும் அவங்கள கொஞ்சம் ஏதோ ஒரு திருடர்கள் என்ற ரீதியில தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது பழக்கப்பட்ட ஒன்று. ஒருத்தர் தவறு செஞ்சிட்டா, ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பழக்கப்பட்ட ஒன்று. ஒருத்தர் தப்பு செஞ்சிட்டாங்கன்னு ஒரு கம்யூனிட்டியில் அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற அத்தனை பேரும் அதே ஆட்கள் தான் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிரும். இன்னும் நிறைய கேஸ் அப்படி இந்த சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா, நான் ட்விட்டரில் எடுக்கக்கூடிய தகவல்கள் தான் நிறைய சம்பவங்கள். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு வெளிநாட்டவர் என்ன செய்கிறாரு, ஆஸ்திரேலியாவில் போய் பாத்ரூம் போகிறாரு. எங்கே? ரோட்டோரமாக உட்காந்து அந்த நபர் திட்டுறாரு, ஹே மேன் திஸ் இஸ் கிங் ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லி திட்டுறாரு. இன்னொரு வீடியோ ஒன்று இருக்குது, நான் அதை கடைசியில் அட்டாச் பண்ணுறேன். ஒருத்தங்க ஒரு வெளிநாட்டவர், அவங்களும் வெளிநாட்டவர் தான், இவங்களும் வெளிநாட்டவர் தான், ஆனால் வேறொரு நாட்டில் இருக்கிறாங்க, சிட்டிசன்ஷிப் கிடைச்சி. அந்த பெண் ஓவர் ஹராஸ் பண்ணுறாங்க அந்த நபரை. நீ போ உன் நாட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி. அந்த என்னையோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த இடம் சொந்தம், நாங்கள் தான் நீங்கள் இருக்கணும், நீ எல்லாம் யாரு அப்படின்ற மாதிரி. இன்னொரு சம்பவம், சின்ன பிள்ளை ஒன்று சீரழிச்சிருக்கிறான் ஒருத்தன். நம்மளுடைய நாடுகள் தான், வேற நாடுகள் இல்லை. இந்த ரெண்டு நாடுகளையும் ஒன்று தான், பக்கத்து நாடு தானே நம்ம ரெண்டு பேரும், இலங்கை இந்தியா. இந்த ரெண்டு நாட்டுக்குள்ளேயும் உள்ளவங்க தான், இந்தியா இலங்கை ரெண்டு நாட்டு குடிமக்களுடைய தகவல்கள் தான் அதுல வாரது. எல்லாமே இந்த மாதிரியான சம்பவங்கள் தான். பல சம்பவங்கள் வருது, பல இன்சிடென்ட்கள். உண்மைக்குமே பார்க்கும்போதே அந்த என்ன அவங்க ஒரு சிலர் எழுதுவாங்க இல்லையா, கருத்துக்கள் எழுதிட்டு போவாங்க இல்லையா, பார்க்கும்போதே மிகவும் அந்த ஒரு வேதனையா இருக்கும். என்னடா நம்ம ஆளுங்களை இப்படி கேவலப்படுத்துறானுங்களே, நம்ம ஆளுங்க ஏன் இப்படி இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு மோசமா பிஹேவியர் பண்றாங்க அப்படின்ற மாதிரி கேட்க தோணும். அடுத்தது இந்த யூரோப்பியன் நாடுகளில், வெளிநாடுகளில் போய் இவங்க இந்த மாதிரி கேவலமான செயல்பாடுகளை செய்கிறதால நம்மளுடைய அந்த கம்யூனிட்டி, அதாவது நம்மளுடைய சொந்தங்கள், நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறவங்க, வேலை செய்கிறவங்க, நல்லபடியாக தான் உண்டு தன்னுடைய பாடுன்னு வேலை செஞ்சுட்டு போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கூட சில நேரங்களில் இந்த ரேசிசம், அந்த சிலர் அந்த இந்த மாதிரியான ஒருத்தர் தான் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. அதனால பலருக்குமே இந்த மாதிரியான விடயங்களால் பாதிப்பு வருது. தயவு செய்து வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் ஒரு தவறு செய்யும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒன்று நீங்கள் செய்யக்கூடிய தவறு, நீங்கள் செஞ்ச தவறு
உங்களை மட்டுமில்ல, உங்களை சார்ந்த அத்தனை சமுதாயத்தையும் இது பாதிக்கும் அப்படின்றத அன்பார்ந்த உறவுகளை தயவு செய்து உங்களுடைய மண்டையில நல்லா ஏத்திக்கோங்க. ஏன்னா நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு தவறு செஞ்சுட்டு நீங்க போயிருவீங்க. உங்களை இந்த மாதிரி சோசியல் மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியோ அல்லது இந்த பற்றி அந்த கம்யூனிட்டிக்குள்ள டிஸ்கஸ் பண்ணியோ பேச்சுவார்த்தைகளை நடத்தும் போது கடைசியில இந்த கம்யூனிட்டி தான், இந்த நாட்டுக்காரங்க தான், இவங்க தான் இப்படி பண்ணினாங்க அப்படின்ற அந்த பேச்சு வரும்போது பல இடங்கள்ல அவங்களுடைய தொழில் பாதிக்கப்படலாம். ஏன் இந்த மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து குழந்தைய வந்து இந்த நாட்டுக்காரர் வந்து இந்த குழந்தைய வந்து இப்படி பண்ணிட்டான் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு டியூஷன் கிளாஸ் நடத்துறவங்களா இருக்கலாம், அல்லது ஒரு பேபி கேரிங் பண்றவங்களா இருக்கலாம், அல்லது வாகனத்துல குழந்தைகளை ஏற்றிட்டு போறவங்களா இருக்கலாம். அந்தந்த நாடுகள்ல இந்த நாட்டுக்காரன் ஒருத்தன் தான் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம குழந்தைய இனிமே அந்த டிரைவரோட அனுப்பக்கூடாது, நம்ம குழந்தைய அந்த கடைக்கு அனுப்பக்கூடாது, நம்ம குழந்தைய இந்த ஆளுகிட்ட டியூஷன் அனுப்பக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு சிம்பத்தி கிரியேட் ஆகும். அந்த இடத்துல அந்த விடயம் வந்து அவங்களுக்கு ஆள் மனதில் இந்த மாதிரி தோணும், இவனும் இப்படி இருந்துட்டானா இந்த நாட்டுக்காரன் தானே, நம்ம பிள்ளைகளை விடக்கூடாது. அப்போ பலருடைய தொழில், பலருடைய ரெப்புடேஷன் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்படும், அவங்களுடைய கண்ணியமும் இழக்கப்படும். அதனால தயவு செய்து இந்த அரபி நாடுகளில் கூட தான் இப்போ ரீசெண்டாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த லாக்கர் கீ செய்கிறதுக்காக போனாங்க ஒரு பொம்பளை, டிரைவர்கிட்ட சொல்லி பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் வந்து நடந்ததுக்கு பிறகு அதனால பாதிக்கப்பட போறது நம்மளுடைய சமுதாயம் தான். தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க அன்பார்ந்த உறவுகளை. இந்த கடைசியில் வர வீடியோவையும் பாருங்க. திமிரு வேறொன்றும் இல்லை, திமிரு. இந்த கொழுப்பு அடக்கணும்னா சிட்டிசன்ஷிப்பை பறிச்சு போய் நாட்டில் கடன் அனுப்பினாதான் இந்த மாதிரியான சில திமிரு பிடிச்சவங்களுக்கு கொட்டை அடங்கும்.